பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி சுவாலஜி பட்டம் வாங்கி அந்த பல்கலைக்கழகத்தில் பிஎல் பட்டம் வாங்கி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட ஆலோசகராக பணிபுரிந்திருக்கிறேன். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட ஆலோசகர் என்பது ஒரு சிறப்பான பொறுப்பு. அதற்குள் இப்போது நான் விளக்கி சொல்ல விரும்பவில்லை. அந்த பாக்கியம் எனக்கு இறைவன் கொடுத்தது. என்னுடைய மிகச்சிறிய வயதில் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட 31 ஆண்டுகளுக்கு முன்னால் இளம் வழக்கறிஞனாக இருந்தபோதே திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தில் எனக்கு அது வழங்கப்பட்ட பொறுப்பு. அதை தாண்டி வந்துவிட்டால் நண்பர்களே, நீங்கள் எந்த பக்கம் வாக வந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற சிவானந்தா சாலை என்று சொல்லப்படுகிற டிவி ஸ்டேஷன் இருக்கிறதே, அப்படி வந்து மவுண்ட் ரோடில் சேரலாம், இல்லை நேராகவே போய்விடலாம். அந்த பக்கமாக நீங்கள் போனால் பீச் ரோடிலேயே பயணித்தால் யூனிவர்சிட்டியை தாண்டி சிலு சிலு என்று காற்று வீசுகிற பாலம், அதை தாண்டி போனால் ஐலண்ட் கிரவுண்ட் இன்று அந்த மிலிட்ரி கிரவுண்டு, அந்த கிரவுண்டு இன்றைக்கும் எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். அது டிஃபென்ஸ் ஏரியா, மிலிட்ரிக்கு சொந்தமான கிரவுண்ட். நீங்கள் நேராக வந்தால் அடுத்தது தமிழ்நாட்டினுடைய அதிகார மையமான தலைமைச் செயலகம். அங்கிருந்து கொஞ்சம் நடந்து வந்துவிட்டால் சவுத் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கண்காணிக்கிற, கட்டுப்படுத்துகிற, நெறிப்படுத்துகிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை தாண்டி கொஞ்ச தூரம் வந்துவிட்டால் தலைசிறந்த உயர்நீதிமன்றங்களில் ஒன்றான கல்கட்டா, பாம்பே, சென்னை 3 உயர்நீதிமன்றங்கள் தான் இந்தியாவினுடைய சிறப்புமிகு விக்டோரியா ராணியாலே கொண்டு வரப்பட்ட நீதிமன்றங்கள். பாம்பேயை தாண்டினால் சென்னை தான் அந்த உயர்நீதிமன்றம். காமராஜர் அவர்கள் காலத்திலே அவருடைய கடுமையான முயற்சி உழைப்பின் காரணமாக அந்த சப்வே கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் சப்வே அதுதான் நண்பர்களே. அதுக்கு பிறகு அப்படியே ஹார்பர், நான் சொன்னது போல் மற்ற இடங்கள் வந்துவிடும். இப்படி நீங்கள் நன்றாக பார்த்தால் எல்லா தலைமை அலுவலகங்களும் நீங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் பயணம் செய்தால் பீச் ரோடில் ஒரே பகுதியில் வந்துவிடும். இது பிரிட்டிஷ்காரன் கட்டியதுதான். நம் மக்கள் ஒன்றும் பிரதாக நம்முடைய அரசியல்வாதிகள் அதை கெடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுக்கள். இன்னொரு பகுதியில் இதே சென்னையை பற்றி மீண்டும் இணைவோம். நண்பர்களே, இது சென்னையை பற்றிய 2ஆம் பாகம் அல்லது 2ஆம் பதிவு. நான் முதல் பாகத்தில் எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் ஒரே சாலையில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைமை அலுவலகங்களையும், பல்கலைக்கழகத்தையும், உயர்நீதிமன்றத்தையும் ஒரு 4 கிலோமீட்டரில் கொண்டு வந்திருக்கிறார்கள், யூனிவர்சிட்டியையும் சேர்த்து என்று சுட்டி காண்பித்தேன். இதைத் தொடர்ந்து ஒரு 3-4 பிரிவுகளாக சென்னையை பிரித்து கொண்டால்தான் சென்னையை பற்றி சொல்லுவது எளிதாக இருக்கும். ஒன்று, சென்னையினுடைய விஸ்தரிக்கப்பட்ட பகுதிகள். அன்றைக்கு ஒரு 50-60 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் இருந்த பகுதிகளை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் விஸ்தரிக்கப்பட்ட எக்ஸ்டெண்டட் ஏரியா. முன்னால் இருந்த பகுதியை சூளைமேடு, அமைந்தகரை, சிந்தாதிரிப்பேட்டை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, மவுண்ட் ரோடு, கொருக்குப்பேட்டை வரை நாம் பகுதி 1இல் முன்பே பார்த்துவிட்டோம். நானும் விளக்கிவிட்டேன். விஸ்தரிக்கப்பட்ட பகுதிகள் என்று சொன்னால் கோடம்பாக்கத்தை தாண்டி, வடபழனி கோவிலை தாண்டி இந்த பக்கம் இருக்கிற சாலிகிராமம்,
விருகம்பாக்கம், வளசரவாக்கம் எல்லாம் இன்றைக்கு சென்னையினுடைய மையப்பகுதியைப் போல் மாறிவிட்டன. கே நகர், அசோக் நகர், பிற்காலத்தில் வந்த கோயம்பேடு, கோயம்பேடை சுற்றியுள்ள நடேச நகர், ஐயப்ப நகர், இந்த பிற நகர்கள் விருகம்பாக்கத்தையும் கோயம்பேடையும் மார்க்கெட்டையும் இணைக்கிற பகுதிகள் இந்த பக்கம். அந்த பக்கம் போரூர் வரை சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தரிக்கப்பட்டு போய் போரூரையும் தாண்டி போய்விட்டது. அடையாரை தாண்டி நீங்கள் போனால் அடையாறு காந்தி நகர், கஸ்தூரிபா நகர் போன்ற பகுதிகளே விஸ்தரிக்கப்பட்ட பகுதிகள்தான். திருவான்மியூர், நீலாங்கரை இது போன்ற பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏக்கர் 5000 ரூபாய் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் விற்ற இடங்கள் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வசிக்கிற பகுதியாக வந்து பயிரிடுகிற அளவு குறைந்துவிட்டது. ஓஎம்ஆரை பார்த்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் சோளிங்கநல்லூர் வரை அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் செய்து வந்து கொண்டே வந்துவிட்டது. இதுவையெல்லாம் விஸ்தரிக்கப்பட்ட பகுதிகள். ஒரிஜினல் சென்னையில் இவை கிடையாது. இவையெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில்தான். அன்றைக்கு நான் சொன்ன எல்லா பகுதிகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தன. இன்றைக்கு இந்த செங்கல்பட்டு அல்லது காஞ்சிபுரம் மாவட்டம் என்று அறியப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இது காஞ்சிபுரம் மாவட்டம் என்று பிரிந்து போய் கிடக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாமும் இந்த மேற்சொன்ன 3-4 மாவட்டங்களில் இருந்தவைதான். காலப்போக்கில் வெளியூர்களிலிருந்து மக்கள் பிழைப்பு தேடி சென்னையை நோக்கி வர அல்லது ஒரு குடும்பம் வந்தது தங்கள் சொந்தக்காரர் குடும்பங்களை அழைத்து வர இது புது புது பகுதிகள் உண்டாகிவிட்டன. பல பகுதிகள் எந்த சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டும் உருவாக்கப்படவில்லை. ஓரளவு கே நகர், காந்தி நகர், அசோக் நகர் இது போன்ற பகுதிகள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எத்தனை அடி ஒரு சாலை அகலம் இருக்க வேண்டுமோ அதற்கு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு சட்டத்துக்கு மதித்து புறம்பில்லாமல் செய்திருக்கிறார்கள். மற்ற பல பகுதிகள் அப்படி இல்லை என்பதுதான் யதார்த்தம். இது விஸ்தரிக்கப்பட்ட பகுதிகளுடைய ஒரு பட்டியல். அடுத்தது உணவு விடுதிகள் என்று நீங்கள் சென்னையை பார்க்க வேண்டும். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே புகழ்பெற்ற எல்லோருக்கும் தெரிந்த உணவு விடுதிகள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தாஜ் கொரமாண்டல், அடையாறு ஹோட்டல், ஐடிசி கிராண்ட் எதுவும் சென்னையில் இல்லை. சோழா கிடையாது, எதுவும் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்களே இல்லை என்பதுதான் உண்மை. அன்றைக்கு பிரபலமான ஹோட்டல்கள் என்று சொல்லப்படுமானால் ஒரு 10-12 சொல்லலாம். ஆனால் அசோகா ஹோட்டலும் தாஷப்பிரகாஷ் ஹோட்டலும் அதில் சிறப்பு இடங்களை பெற்றிருந்தன. தாஷப்பிரகாஷ் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இன்றைக்கு ஈவேரா சாலை முகப்பு அங்கு இருந்தாலும் கூட பின்பக்கம் ரயில்வே ட்ராக் தண்டவாளத்தில் முடியும். நான் ஒரு 30 வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து கவனித்திருக்கிறேன். வெளியூரிலிருந்து எக்மோரில் வந்து இறங்குகிறவர்கள் ட்ராக்லேயே நடந்து போய் கொஞ்சம் இடம் இருந்தது. ட்ராக்குக்கு ஒட்டி நடந்து போகிற அளவுக்கு இன்றும் கூட அந்த இடம் இருக்கிறது, வெற்றிடம். நடந்து போய் பைகளை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள். காரில் வருகிறவர்கள் பூனமல்லி வாசல் வழியாக வருவார்கள். இப்போது அந்த பின் வழி காரணம் அந்த தாஷப்பிரகாஷ் ஹோட்டல் இல்லை, அடைக்கப்பட்டு விட்டது. நான் தாஷப்பிரகாஷ் ஹோட்டலுக்கு அடுத்த தெருவில் கெங்குருட்டி ரோட்டில் சீதாபதி காலனி கெங்குருட்டி ரோட்டில் 1959 வசித்த காரணத்தால் அந்த ஹோட்டல் சாப்பிடுவது என்பது ஒரு கனவாக கூட எனக்கு இருந்திருக்கிறது நண்பர்களே.
காலனா 2 வகைப்படும். ராஜா தலை போட்ட காலனா, இன்னொன்று தொண்டி காலனா, ஓட்டை போடுகிற காலனா. அதனால் காலனாவுக்கு மதிப்பும் வீரியமும் அதிகம். ஒரு இவ்வளவு பெரிய கள்ள உருண்டை காலனா. இன்றைக்கு அந்த கள்ள உருண்டை 20 ரூபாயாக இருக்கக்கூடும். அப்படி செய்தால் அந்த அளவு பெரிய அளவில் கள்ள மிட்டாய் செய்யப்படுமானால் கள்ள உருண்டை இன்றைக்கு குறைந்தபட்சம் 20 ரூபாய் காலனாவுக்கு விற்றது. நான் காலனாவாக சேர்த்து வைத்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 அணா கொடுத்து மசால் தோசை சாப்பிட்ருக்கிறேன் நண்பர்களே. அந்த மசால் தோசை இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதேபோல் 4 அணா கொடுத்தால் வறுத்த முந்திரி பருப்பு, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஒரு தட்டு நிறைய வைப்பார்கள் தாஷப்பிரகாஷில். இன்றைக்கு தாஷப்பிரகாஷும் இல்லை, அதன் சுவையும் இல்லை. கொஞ்சம் தள்ளி எக்மோருக்கு ஆட்டோமேட்டிக் சிக்னல். தமிழ்நாட்டில் ஆட்டோமேட்டிக் சிக்னல் என்று சொன்னால் ஒரே ஒரு பகுதி தான். எக்மோரை அடுத்திருக்கிற அந்த இடம்தான் ஆட்டோமேட்டிக் சிக்னல். அங்கு அதை கொஞ்சம் தள்ளி போனால் பாந்தியன் சாலையில் இருக்கிற அசோகா ஹோட்டல். அதுவும் இந்த 2 ஹோட்டல்கள் அவர்கள் வியாபாரம் செய்தாலும் கூட யார் வயிற்றையும் கெடுத்துவிடக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தார்கள். அசோகாவிலும் உணவு சுவையாக இருக்கும். 2 இடங்களில் தங்குகிற அறைகளும் இருந்தன. பிற்பாடு உட்லண்ட்ஸ் வந்தது. உட்லண்ட்ஸில் ஓரளவுக்கு தங்குகிற வசதி இருந்தது. ஓல்டு உட்லண்ட்ஸ், நியூ உட்லண்ட்ஸ் ஆனது, டிரைவின் உட்லண்ட்ஸ் ஆனது. அதுவும் ஒரு 50 வருடத்திற்கு பாரம்பரியம் இருக்கிறது. இவைகளை தாண்டி போனால் சின்ன சின்ன உடுப்பி பிராமணர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களால் நடத்தப்பட்ட உடுப்பி ஹோட்டல்கள் இன்றைக்கு பெருமளவில் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டுமே இருக்கிறது. ஈரானி டீ ஸ்டால், எப்படியும் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஈரானி டீ ஸ்டால் அன்றைக்கு இருந்தது. சுவையான தேநீர், சமோசா, பிஸ்கட். பல நேரங்களில் பல பேருக்கு பட்டினியை தீர்ப்பதாக ஈரானி கேன்டீன் மட்டுமே இருந்தது. சின்ன சின்ன ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டில் வைக்கப்பட்ட கடைகள் சுத்தமாகவும் உணவு பண்டங்கள் ருசியாகவும் ஒரு சாதாரண எளிய மனிதன் வாங்குகிற மலிவு விலையிலும் இருந்தது. இன்றைக்கு அநேகமாக இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸுக்கு எதிர்த்தால் போல் ஒன்று இன்னும் இருப்பதாக கருதுகிறேன். அது ஒரு எளிய மக்கள் உணவுக்காக, உணவென்றால் ஒரு உடனடி பசி தீர்க்கிற சமோசா, டீ, பிஸ்கட் அந்த இடம். அதை தாண்டி பார்த்தால் ரத்னா கேஃப். ஓஹோ என்று இருந்த ரத்னா கேஃப் இன்றைக்கு ஓஹோ என்று இல்லை. ரத்னா கேஃபில் சாப்பிடுவதெல்லாம் பெருமையாக சொல்லிக் கொண்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். கையை இப்படி முகர்ந்து காண்பிப்பார்கள். அந்த வாசனை வருகிறதா என்பதற்காக காண்பிப்பார்கள். 4 பேர் நின்று பேசுகிற போது அதன் பின்னால் அதை தாண்டி பார்த்தால் மாடர்ன் கஃபே என்று சீதாராமையரால் ஆரம்பிக்கப்பட்ட சென்னை பாரிஸில் இருந்த மாடர்ன் கஃபே இருந்தது. பெரிய அளவில் இருந்தது. மக்கள் பசி தீர்த்தது, மறுப்பதற்கில்லை. ஆரிய விலாஸ் என்று ஒன்று சென்னையினுடைய ஜார்ஜ் டவுன் பகுதியில் இருந்தது. அநேகமாக இல்லை என்று கருதுகிறேன். உணவு மிக சுவையாக இருக்கும் அந்த காலத்தில். பிற்பாடு பாலிமர் என்று ஒரு ஹோட்டல் வந்தது. இப்போது கூட ஒரு கிளை இருக்கிறது. அது உண்மையான பாலிமரா என்று எனக்கு தெரியாது. ஜார்ஜ் டவுன் பகுதியில் சுவைமிக்க உணவு கொடுத்தார்கள், நியாயமான விலைக்கு. அதையும் தாண்டி ராயர் மெஸ் என்று ஒன்று திருவல்லிக்கேணியும் மயிலாப்பூரும் கூடுகிற இடத்தில் கச்சேரி ரோட்டை ஒட்டி இருந்த நண்பர்களே.
நான் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் சாப்பிட்டிருக்கிறேன். தந்தை மகன் 2 பேர், ஒரு விறகு அடுப்பு. அதுதான் அவர்கள் நடத்திய ஹோட்டல். ஒரு 6 பேர் உட்காரக்கூடிய ஹோட்டல். அவர்கள் தந்தையும் மகனும் சுட்டு எடுத்து போடுவார்கள். இன்றைக்கும் ஒரு பகுதியில் எங்கோ இருக்கிறது மயிலாப்பூரில். பெயர் அளவில் அது இருக்கிறது, ருசி அளவில் அல்ல. கபாலீஸ்வரர் கோயில் அருகே பார்த்தால் கற்பகாம்பாள் மெஸ் என்று இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு 40 ஆண்டுகள் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போயிருக்கிறேன். இதயம் பேசுகிற அல்லது ஆனந்த விடனுடைய ஆசிரியர் மணியன் ஞாயிற்றுக்கிழமைகளில், நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்திருக்கிறேன், மற்ற சில நாட்களிலும் வந்திருக்கலாம். பிறகு ஸ்வாகத் ஹோட்டல் என்பது ஒரு 50 ஆண்டு காலமாக ஹோட்டல் நன்றாக இருந்தது, சுவையும் நன்றாக இருந்தது, ராயப்பேட்டா ஹைரோடில் இருந்தது. இவையெல்லாம் உணவு விடுதிகள், மக்களின் பசி தீர்த்த. ஆனால் இந்த எல்லா உணவு விடுதிக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை என்னவென்றால், 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இருந்த ஹோட்டல்களில் பசி தீர்ப்பது, பசி என்பது ஒரு பிணி நோய், அதை தீர்க்குகிறோம், அதில் கலப்படம் கூடாது என்ற கொள்கையை தீவிரமாக கடைபிடித்தார்கள். கிட்டத்தட்ட அந்த உணவு விடுதிகள் எல்லாமே 95% பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த கால அந்தணர்கள் சில நெறிமுறைகளை கடைபிடித்து வியாபாரம் செய்தார்கள். குறைந்தபட்சம் உணவை விற்பதில். புகாரி ஒரு 6 பிரான்ச் இருந்தது. ஒரு அசைவ உணவு வேண்டும் என்று சொன்னால் புகாரி 6-7 பிரான்ச் இருந்தது. எனக்கு தெரியும், சுவையாக இருந்தது. நான் அசைவம் சாப்பிடுவதில்லை என்பதாகவும் கூட அமர்ந்து சாப்பிட்டிருக்கிறேன். என் கூட அமர்ந்து சாப்பிட்டக்கூடிய முக பாவனைகள், அவர்கள் ரசனையை, சப்பு கொட்டிய நாக்கு, ஆ என்று கத்தியது, இவைகளையெல்லாம் வைத்து நல்ல உணவை அவர்கள் கொடுத்தார்கள். அதை மறுப்பதற்கு இல்லை. மற்றவெல்லாம் சின்ன சின்ன கடைகள், பெயர் சொல்லுகிற அளவுக்கு பெரிய அளவில் இல்லை என்றே நான் கருதுகிறேன். எதையாவது நான் விட்டிருந்தால் அதனுடைய கவனக்குறைவே தவிர விட்டுவிட வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு எப்போதும் இல்லை. எவரெஸ்ட் தங்கும் விடுதி என்கிற ஒன்று ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்தது. சென்னை பெரியமேட்டு பகுதியில் சென்னையினுடைய அடையாளம், லேண்ட்மார்க்காகவே அந்த எவரெஸ்ட் ஹோட்டல் இருந்தது. பெரியமேட்டு பகுதியில் மர்ச்சன்ட்ஸ் கேஃப், அங்கிருந்த ஒரு காலத்தில் ஓஹோ என்று வாழ்ந்த தோல் வியாபாரிகள், வாணியம்பாடி பகுதியிலே தோலை பதனிட்டு அந்த பதனிடப்பட்ட தோல்களை கிட்டத்தட்ட ஒரு 50 கடைகள் இருந்தன பெரியமேட்டு பகுதியிலே. அந்த தொழில் 90% ஓட்டல் தொழில் பிராமணர்கள், அந்தணர்கள் என்றால் அந்த தோல் பதனிட்டு செருப்பாக, பைகளாக அல்லது இன்ன பிற விஷயங்களாக மாற்றுகிற தோல்பை, பெண்களின் அழகு பைகள், இப்படி பலது, செருப்புக்கள், ஷூக்கள், பெல்ட்டுகள், இப்படி மாற்றியதெல்லாம் அந்த தொழிலில் 95% பேர் முசல்மான்கள் நடத்தினார்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மர்ச்சன்ட்ஸ் கேஃப் அந்த வியாபாரிகள் நடத்தினார்கள். சிறந்த உணவு கிடைக்கும். நான் சின்ன பையனாக இருந்தபோது போய் சாப்பிட்டிருக்கிறேன். பெரியமேட்டில் இன்றும் இருக்கிறது என்று மட்டும்தான் நான் சொல்ல முடியும். பெரியமேட்டில் நேஷனல் தர்பார் இன்றும் இருக்கிறது நண்பர்களே. அன்று சுவையாக இருந்தது, இன்று இருக்கிறது. கார்ப்பரேஷன் அலுவலகத்திற்கு எதிர்த்தார் போல் இருக்கிற ஹோட்டல். கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை பகுதிகளிலே பிரபலமான ஹோட்டல்கள் இல்லை என்றாலும் சின்ன சின்ன ஹோட்டல்கள். நகரின் மையப்பகுதியில் ஒரு ஹோட்டல், ஒரு தோசை 20 ரூபாய் என்றால்
குறுக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை பகுதிகளிலே 12 ரூபாய்க்கு கிடைக்கும். இவை இல்லாமல் திருநெல்வேலி சைவால் உணவு விடுதி என்கிற ஒரு 10 கடைகள் இருந்தன. வடபழனி, விருகம்பாக்கம் வரைக்கும் இன்றும் ஒன்று இருக்கிறது. அந்த கடையில் ஒரு 50 ஆண்டுகளாக அவர்களுடைய மெயின் வியாபாரம் என்பது சினிமா ஸ்டுடியோக்களுடைய துணை நடிகர் நடிகைகள் டெக்னீஷியனுடைய உணவுக்கு மொத்தமாக 300 இட்லி 100 தோசை வாங்கி போவார்கள். அந்த இன்றைக்கும் பரணி, அன்றைக்கு பரணி ஸ்டுடியோவாக இருந்தது. இன்றைக்கு பரணி காலனி வந்திருக்கிறது, ஆஸ்பத்திரி வந்திருக்கிறது. அதன் எதிரே இருக்கிற ஒரு திருநெல்வேலி சைவால் உணவு விடுதியில் நான் ஒரு 45 ஆண்டு கால கஸ்டமர். காரில் போய் நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் வெகு நாட்கள் நான் சாப்பிட்டிருக்கிறேன். சுத்தம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சுவை தூக்கலாகவே இருந்தது. இன்றைக்கு அந்த ஒரு சைவால், திருநெல்வேலி சைவால் உணவு விடுதி மட்டும்தான் இருக்கிறது. கொஞ்சம் சுகாதாரம், ஹைஜீன் குறைவு என்பது உண்மை என்றாலும் சுவை, நாக்கில் உமிழ்நீரை ஊறச் செய்கிற சுவை, இது தான் எனக்கு தெரிந்த 50 ஆண்டு கால உணவு விடுதிகள். மற்றபடி சின்ன சின்ன கடைகள் ஆங்காங்கே இருந்தன. அன்றைக்கு சென்னையில் எல்லா டீ கடைகளிலும் பன் பட்டர் ஜாம் கிடைக்கும். பன் பட்டர் ஜாம் என்பது ஒரு வேடிக்கையாக பேசுபொருளாக கூட இருந்தது. எல்லா NV ஹோட்டல்களிலும் கிடைத்தது. நான் சொல்லுகிற காலகட்டத்திலே 4 அணாவிலிருந்து 1 ரூபாய்க்கு வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்தது. சுவையாக இருந்தது. அது சில இடங்களிலே வைக்கப்படுகிற பட்டரை பற்றி, அது ஏதோ பன்றியின் பட்டர், மாட்டு நீர் பாலில் செய்ததெல்லாம் கமெண்டுகள் வந்திருந்தாலும் கூட நன்றாக இருந்தது. ராயப்பேட்டாவில் அமீர் கேஃப் இன்றும் இருக்கிறது நண்பர்களே. ஒரு தரமான அசைவ உணவு விடுதி. இப்படி அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தாலும் கூட அசோகா, தாஷப்பிரகாஷ் இவைகளெல்லாம் கொடிகட்டி பறந்த பெரிய மனிதர்களுடைய உணவு விடுதியாக இருந்தன. உட்லண்ட்ஸ் ஹோட்டலையும் சேர்த்து பெரிய மனிதர்கள் அன்றைக்கு கல்யாண மண்டபங்கள் மிக குறைவு என்பதனால் இந்த 3 இடங்களிலும் கல்யாணங்களை நடத்தினார், திருமணங்களை நடத்தினார்கள், திருமண வரவேற்புகளை நடத்தினார்கள். இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லான் திருமணம் என்றால் கொஞ்சம் பணம் அதிகம். இன்றைக்கு பல ஹோட்டல்களில் தங்குகிற அறைகள் இருந்தாலும், உணவு விடுதிகள் இருந்தாலும், அவர்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் வருமானம் என்பது பார்ட்டி, திருமண வரவேற்பு, பர்த்டே பார்ட்டி, பூணூல் கல்யாணம், நிச்சயதார்த்தம் அல்லது பூணூல் போடுகிற அந்த நிகழ்ச்சி, இப்படி சின்ன சின்ன விசேஷங்கள் 100 பேர் 50 பேர் கூடுகிற விஷயங்களை வைத்துத்தான் ஓட்டல் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் ஓட்டல் தொழிலில் இருந்த வித்தியாசம். இன்னும் பார்க்கிற இடங்கள், அன்றைக்கு பார்க்கக்கூடிய சென்னை போனால் இதையெல்லாம் நீ பார்த்துவிட்டு வா என்று சொல்லி அனுப்புவார்கள். அப்படிப்பட்ட பகுதிகள், ஒரு இடங்கள் ஒரு 10 இருந்தன. நண்பர்களே, உயிர் காலேஜ் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட ஜூ கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு பின்னால் அதை ஒட்டி மூர் மார்க்கெட் இருந்தது. மூர் மார்க்கெட்டுக்கு மேல் பண்ட பகுதியிலே லேடிஸ் கார்டன் என்கிற, மை லேடிஸ் பார்க் என்கிற ஒரு பார்க் இருந்தது. அதற்கு அந்த புறம் பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டி ஒரு அருமையான ஜூ இருந்தது. எம்ஜிஆர் கூட ஒரு சிங்கத்தை கொடுத்திருந்தார். ஜூவுக்கு அனிமல்களை பார்க்க, மிருகங்களை, பறவைகளை பார்க்க
பரப்பன, ஊர்வன, ஓடுவன போன்றவற்றையெல்லாம் பார்க்க வந்த கூட்டத்தை விட எம்ஜிஆருக்கு இருந்த புகழின் காரணமாக எம்ஜிஆர் சிங்கம் என்று பார்க்க வந்த கூட்டம் அதிகம். அந்த பக்கம் நெஹ்ரு விளையாட்டரங்கம் இருந்தது. இவையெல்லாம் பார்க்க வேண்டிய பகுதிகள். அங்குதான் சர்க்கஸ் போடுவார்கள். அந்த மைலேடிஸ் கார்டன் பகுதியை ஒட்டி தான் போடுவார்கள். மூர்மார்க்கெட் என்பது உங்கள் தாயை தவிர மற்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பகுதி. அநேகமாக எல்லாம் செகண்ட் சேல்ஸ். யாராக, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் புத்தகமாக இருந்தாலும் மாலை வேளைகளில் 2 மணி நேரம், நான் அதற்கு 1 கிலோமீட்டருடைய வீடு சிந்தாதிரிப்பேட்டையில். எனவே மாலை பல நேரங்களில் நான் அங்கே போய் சுற்றுலாவை போல் போயிருக்கிறேன். அது ஒரு சுகமான அனுபவம், பார்க்க வேண்டிய அனுபவம். அன்றைக்கு மெரினா பீச் என்றால் மூர்மார்க்கெட் ஒரு ட்ரை பீச். என்னென்ன விற்றதோ, என்னென்ன இன்றைக்கு மூர்மார்க்கெட்டில் விற்கிறதோ, என்னென்ன சரியான தவறான விஷயங்கள் நடக்கிறதோ அவை எல்லாம் மூர்மார்க்கெட்டிலும் உண்டு என்பதனால்தான் அதை ட்ரை பீச் என்கிற பெயரோடு உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துகிறேன். விட்டால் செத்த காலேஜ் என்று சொல்லப்பட்ட மியூசியம் இன்றும் இருக்கிறது. அன்றைக்கு வந்து போன அளவுக்கு இன்றைக்கு வரவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. பக்கத்தில் இருக்கிற, அதை ஒட்டி இருக்கிற கன்னிமாரா லைப்ரரி மிக மிக நிச்சயமாக ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவனும் ஒரு முறை போய் பார்த்துவிட்டு வர வேண்டிய விஷயம். சில்ட்ரன்ஸ் தியேட்டர், மியூசியம் தியேட்டர் என்று 2 தியேட்டர்கள் இருந்தன. சில்ட்ரன்ஸ் தியேட்டர் என்பது கலைவாணர் அரங்கம்தான். நாடகங்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் நடத்தப்பட்டன. அது அருகாமையிலே அன்னபூர்ணா கேஃப் என்று ஒரு என்ஜிஓவால் நடத்தப்பட்ட வாய் பேச இயலாத சகோதரிகள் பார்த்து கொண்ட ஒரு சிற்றுண்டி சாலை இருந்தது. ஒண்டர்ஃபுல் சுவையோடு மலிவான விலையோடு அன்னபூர்ணா கேஃப் அங்கு இருந்தது. மியூசியம் அதான் செத்த காலேஜ். அது இன்றைக்கு இருக்கிற உயிர் காலேஜ் என்கிற ஜூ 1989 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த காட்டிலாக்காவினுடைய வழக்குரைஞராக இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது, கலைஞரால் கொண்டு வரப்பட்டது. எனவே பார்க்கக்கூடிய அடையாறு ஆலமரம் என்பது ஒரு பார்க்க வேண்டிய பகுதி. இன்றைக்கு யாரும் போவோர் இல்லை. பீச், மெரினா பீச், அதை தாண்டி எட்வர்ட்ஸ் எலியட் சாலையின் பகுதியில் உள்ள பீச் பகுதிகள். எட்வர்ட்ஸ் எலியட் சாலை என்பதுதான் நண்பர்களே இன்றைக்கு இருக்கிற மயிலாப்பூரில் இருக்கிற பிரதானமான பல்வேறு இதை அடைத்திருக்கிற அந்த சாலை. லாயட் சாலையும் இன்றைக்கு பெயர் மாற்றிவிட்டது. இவையெல்லாம் மிக முக்கியமான பகுதிகள். அந்த பக்கம் திருவல்லிக்கேணி கோவிலை ஒட்டி நெருங்கி போய்விடும். இங்கே ராயப்பேட்டாவில் ஆரம்பித்து அந்த பக்கம் போய்விடும். வேளாங்கண்ணி சர்ச்செல்லாம் மிக பிற்காலத்தில் தான் வந்தது. ஹசரத் சையத் மூஷா ஷா காதரி என்று அழைக்கப்படுகிற மவுண்ட் ரோடின் மையப்பகுதியில் இருக்கிற கலைஞர் சிலை இருந்து உடைக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற புகாரிக்கு கொஞ்சம் எதிரே, அன்றைக்கு மாலை முரசு பத்திரிகை இருந்ததுக்கு எதிரே இருக்கிற, இன்றும் இருக்கிற ஒரு முஸ்லீம் வணங்குகிற இடம் ஹசரத் சையத் மூஷா ஷா காதரி இன்றைக்கும் இருக்கிறது. அங்கு போகிறவர்கள் வியாழக்கிழமைகள் இரவு முழுக்க இருக்கும். 100 கடைகள் இருக்கும் வாசலிலே. 3இல் 2 பேர் இந்துக்கள். சக்தி வாய்ந்த ஒருவர் அங்கே சமாதியாகிவிட்டார் என்று நம்பப்படுகிறது. அவருடைய ஆன்மா நீங்கள் கேட்டவற்றையெல்லாம் ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லப்படுகிறது.
பல பேர் போயிருக்கிறார்கள். நானும் சிந்தாதிரிப்பேட்டில் இருந்த காரணத்தால் அங்கே போயிருக்கிறேன். இவையெல்லாம் வெளியூரிலிருந்து வருகிற போது ஒருவர் குறித்து கொண்டு வருவார்கள். இவைகளையெல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று. ஆஸ்பத்திரிகள் என்று சொன்னால் பெரிய ஆஸ்பத்திரி இன்றைக்கும் இருக்கிற இடம். இதை விடுத்து கோஷ ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகிற திருவள்ளிக்கேணியில் இருக்கிற மகப்பேறு மருத்துவமனை, மணரோடு மருத்துவமனை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறது, ராயப்பேட்டா மருத்துவமனை, கஞ்சித்தொட்டி ஆஸ்பத்திரி என்று பிரபலமாக சொல்லப்படுகிற ஸ்டான்லி மருத்துவமனை, வடசென்னை முழுவதற்கும் அதுதான் மருத்துவமனை. கல்மண்டபம், ராயபுரம், அந்த எல்லா பகுதிகளுக்கும், தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை பகுதிகளுக்கு அதுதான் அங்கே இருக்கிற மருத்துவமனை. இந்த பக்கம் எக்மோர் வந்தால் மகப்பேறு மருத்துவமனை, ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். கிட்டத்தட்ட வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் பேரிருந்த அப்போலோ இல்லை, மலர் ஆஸ்பத்திரி இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை. பெரியார் ஆஸ்பத்திரி, தனியார் ஆஸ்பத்திரிகள், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்கள் மகப்பேறு மருத்துவமனைகளாக இருந்தனே தவிர பெரிய ஹாஸ்பிட்டல்கள் இல்லை. அப்படி வந்தது என்னவென்றால் பெரிது முதல் வந்தது தாசப்பிரகாஷ் ஹோட்டலுக்கு எதிர்த்தா போல் இருக்கிற கேஜே ஹாஸ்பிட்டல். அதற்கு பிறகுதான் எல்லாம் அப்போலோ, மலர், காவிரி, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், விஜய் ஹாஸ்பிட்டல், சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள்தான் ஹாஸ்பிட்டல்கள், அன்றைக்கு இருந்த மருத்துவ வசதிகள். இன்றைக்கு சென்னை என்பது ஒரு நோய் தீர்க்கிற, பிணி தீர்க்கிற இடமாக கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய தலைமை மருத்துவ கேந்திரமாக மாறிவிட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவையெல்லாம் தான் அன்றைக்கு பார்க்கிற, மகிழ்கிற பகுதிகளாக சென்னையில் இருந்தன. நானும் சுற்றி பார்த்திருக்கிறேன். இவைகளையெல்லாம் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை என் பெசன்ட் நகர் பீச் ஒன்று இன்றும் இருக்கிறது. நண்பர்களே, அன்றைய விட இன்றைக்கு ஒரு 20 ஆண்டு காலம் சீர்படுத்தப்பட்டு செப்பனிடப்பட்டு நன்றாக பராமரிக்கப்படுகிறது. காதல் செய்த, நாம் காதலிக்க வேண்டும் என்று காதலியை பற்றி கனவிலிருந்த ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளைஞியும் போக விரும்பப்பட்ட, நாம் காதலித்தால் இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சென்னையில் ஏதாவது ஒரு இடம் இருக்குமானால் அது மெரினா பீச். உழைப்பாளர் சிலையை ஒட்டியிருக்கிற கடற்கரை பகுதி, பெசன்ட் நகர் பகுதி. எனவே ஒரு காலத்தில், இன்றைக்கு அந்த அளவுக்கு இல்லை என்றாலும், காதலர்களின் சொர்க்கமாக இருந்தது. காதலர்களின் கனவு பூமியாக இருந்தது. வசதியுள்ள 2 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறவர்கள் மகாபலிபுரம் வரை போய்விட்டு வந்தார்கள். ஆனால் அதெல்லாம் சவுக்கு தோப்பு நண்பர்களே. 6-7 மணிக்கு மேல் அவ்வளவு பாதுகாப்பாக இல்லை. குறிப்பாக நகையை திருடுகிறவர்கள், பெண்கள் கற்பை திருடுகிறவர்கள் மிக அதிகமாக இருந்தார்கள். அவ்வளவு பாதுகாப்பான ஈசிஆரோ ஓஎம்ஆரோ பாதுகாப்பாக இல்லை. இதுதான் எனக்கு தெரிந்து நான் ரசித்து இன்னும் என் மனதில் தங்கிவிட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சென்னை நகரம். இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சியும் கூட. நன்றி, வணக்கம்.